வணக்கம் நண்பரே. தற்போது நம்ம எங்க வந்திருக்கோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல இங்க வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா, தென்னை ஆராய்ச்சி மன்றத்துல வந்திருக்கோம். வேப்பங்குளத்துல வந்திருக்கோம். இங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தென்னை மரத்தெல்லாம் பார்த்தோம். இருந்தாலும் நம்மளது அரசம்பட்டி டாலோட மிஞ்சது எதுவுமே இல்லை. அதுதான் நம்மளது தான் பெஸ்ட் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நம்ம தமிழகத்திலே அதுதான் நம்பர் 1 இருக்கு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இங்க வந்து பார்க்கும்போது பலாமரங்கள் பாருங்க அதிகமா இருக்கு. நிறைய பலாப்பழம் வேர் பழம் பாருங்க அடியிலே பூத்து காய் அதிகமா இருக்கு, பழுத்துட்டு இருக்கு. நிறைய பழம் பழுத்தே உளுந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். இது பார்த்துட்டு நாங்கள் எங்கே போறோம்னா, அடுத்தது வந்து நெல் கண்காட்சிக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்க்கும்போது பாருங்க மரம் வந்து எல்லாம் ஆவரேஜ் தான் இருக்கு. ஆனா பழங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய பழுத்து விழுந்துட்டு இருக்கு பாருங்க. அதான் அந்த வேர்புலா எல்லாம் பார்க்கும்போது அடியிலே மண்ணிலே குத்திட்டு இருக்கு. இது ஒரு பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்ல. பாருங்க பழுத்து அங்க விழுந்துட்டு இருக்கு. பலா கொட்டைகள்லாம் எவ்வளவு செதறி இருக்கு. பழமே வேஸ்ட் ஆயிருக்கு. நாம பழம் வேணும்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சைடு வச்சாலும் கண்டிப்பா வருதுங்க. நாம என்னன்னா பால் மரத்தை வச்சா நம்ம ஆகாதுன்னு நம்மளும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு வதந்தி தான் நான் சொல்லுவேன். வீட்டுக்கு ஒரு கேரளால பாத்தீங்கன்னா பலாமரம் வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நிறைய பலாப்பழங்களை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு அந்த ஹைபிரிட் மரங்களை வைக்கும்போது வேர்பலா வைக்கும்போது பாத்தீங்களா நிறைய ஒரு 100 கணக்கான பழங்கள் வைக்குது. சுமார் ஒரு 2 வருஷத்துலயே ஈல்டு வந்து 2-3 வருஷத்துலயே நீங்க இப்ப பார்த்து கொண்டு தான் நாங்க பாருங்க. ஆமா ஒரு பழங்கள் வந்து நம்ம இங்க வந்து மக்கள் சாப்பிட்றது வந்து இங்க வந்து புழு பூச்சிகள் சாப்பிட்ற அளவு இங்க பழங்கள் வந்து அதிகமா இருக்கு. ஏகப்பட்ட வேஸ்டா இருக்கு. இங்க வந்து பழனே வந்து தருணத்துக்கு வந்து பழமே நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்களா அந்த மார்க்கெட்ல நிறைய பார்த்தோம். பாருங்க எவ்வளவு ஒரு கீழே ஒரு குழந்தையே வந்து டச் பண்ற அளவு இந்த பழம் வந்து பாருங்க வந்துருச்சு. இந்த பழம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சா 2-3 நாள் அப்படியே அந்த பலாப்பழனுடைய வாசனை வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. நாம அந்த பக்கம் வந்து பார்ப்போம் பாருங்க. அடியிலே பூமிக்குள்ளேயே இருக்கு இன்னொரு மரத்துல. பாருங்க நண்பரே, பழம் வந்து இது விளைச்சல் வந்துருச்சு. இது ஃபுல்லா பாருங்க. நம்ம பக்கம் இந்த பழம் கிடைக்கிறதே நம்ம விலை கொடுத்து வாங்கலாம். மக்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள்லாம் எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. மண்ணிலே பதிந்து இருக்கு. இது பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இடத்துல அவ்வளவு ஒரு அந்த பலாப்பழோடைய வாசனை அவ்வளவு அற்புதமா இருக்கு. பாருங்க மண்ணில் அப்படியே குத்திட்டு இருக்கு பழம் வந்து. இது வந்து பார்க்கும்போது பாத்தீங்களா சுமார் வந்து 30-40 கிலோவுக்கு மேல வரும். அந்த பழம் மரத்திலேயே வந்து இதாயிட்டு இருக்கு. எப்படி 50 கிலோவுக்கு மேலதான் வரும். இதெல்லாம் பாருங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு இதோ வாசனையாகும். பழங்கள் வந்து இங்க வந்து நிறைய செதறி இருக்கு. இங்க எப்படி நம்ம ஏன்னா ஒரு நம்ம விவசாய சங்கத்தின் மூலியமா ஒரு 100 பேர் வந்திருக்கோம். ஒரு ஆள் என்ன போனாலும் இது 100 பேருக்கு பத்தாது. அதனாலதான் நாங்க அதுக்கான ஸ்டாஃப்களையும் நாங்க கேட்க இருக்கோம். அதுக்காக நாங்க சுத்தி சுத்தி பார்த்து வாசனையா இருக்கு பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கம்மா அந்த அம்மா புடிச்சு இழுக்கிறாங்க. ஒன்னும் பண்ண முடியல. அவ்வளவு டைட்டா இருக்கு இந்த பழம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பாரு அம்மா என்ன குட்டி பேரு தனுஷ் அம்மா அந்த எல்லாமே சேர்ந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்க டீம் வந்து பின்னாடி பின்புறம் இருக்காங்க. இந்த செடியை பார்க்கும்போது கண்டிப்பா நாமளும் நம்ம வீட்டுக்கு ஒரு 2 பலா மரத்தை வளர்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்கு.